தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றனை. இன்று நாம் காணவிருக்கும் பதிவு விருச்சிக ராசி. ராசி மண்டலத்துல 8வதா வரக்கூடிய ஒரு ராசி. இது சிறராசி மண்டலத்துல வரக்கூடிய ஒரு சிறராசி. இப்ப இதனுடைய உருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேல் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய உருவம் இது ஒரு நீர் ராசி. இந்த நீர் எப்படி அப்படின்னா, ஒரு குளத்துல இருக்கிற நீர், ஒரு கிணத்துல இருக்கிற நீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயாத ஒரு நீர், அங்கேயே தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த விருச்சிக ராசி. பொதுவா இது ஒரு விருச்சகம் அப்படிங்கிறது தேல் இல்லையா? அப்ப இங்க எந்த கிரகம் உச்சமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கிரகமும் இங்க உச்சமடையல. இது செவ்வாயினுடைய ஆட்சி வீடு, சந்திரனுடைய நீச வீடு. சந்திரனுக்கு இது நீச வீடு. சரி, இப்ப இந்த ராசி அப்படிங்கிறதுனா அந்த தேலினுடைய குணம் என்ன அப்படின்னா, யார், அதாவது இப்ப ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஒரு தொட்டிக்குள்ள ஒரு தேள் விழுந்துருச்சு அப்படின்னு நீங்க வச்சுக்காங்க. அதை நீங்க ஒரு குச்சையால எடுத்து காப்பாற்றி விடாம கையில போய் தூக்கலாம் அப்படின்னு நீங்க கையில எடுக்க போனீங்கன்னா, அது தன்னை காப்பாற்ற வராங்க அப்படின்னு நினைக்காது. அதனுடைய குணம் என்ன? அதாவது கொட்டுவது தான் தேலினுடைய குணம். அதனால அது கொட்டும். அப்ப என்ன அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எதை செய்ய போனாலும் பிரதிபலன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு கசப்பான உணர்வை தான் நம்ம வாங்கிட்டு வரணும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு யாராவது ஒரு உதவி செய்ய போனவங்க அந்த ஒரு கசப்பான ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு அமைப்பு தான் கண்டிப்பா இருக்கு. அப்ப இந்த விருச்சிக ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுவாகவே இது என்னன்னா சண்டையிடும் ஒரு குணம் விருச்சிக ராசி இருக்கும். அல்லது அவங்களுடைய சொற்கள் கொஞ்சம் ஆடா இருக்கும். கொஞ்சம் மற்றவங்க மனசை ஒரு புண்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததாக விருச்சிக ராசியை பத்தி நம்ம சொல்லணும்னா, ஒரு தனக்காக ஒரு செயலை, தனக்காக ஏதாச்சும் கிடைக்கணும், தனக்காக ஒரு செயல் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா அவங்க அந்த ஏதாவது ஒரு ரூபத்துல, அதாவது அவங்க எப்படின்னா ஒரு குடும்பத்திலேயே கூட வச்சுக்கோம், ஒன்று கோபமா பேசுவாங்க, இல்லைன்னா ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துக்குவாங்க, அல்லது யாருக்கிட்டையும் பேசாம ஒரு மூடி டைப்பு மாதிரி இருப்பாங்க. ஒரு சரியான ஒரு மனநிலையே ஒரு தெளிவா வச்சுக்க தெரியாத, மனநிலையை ஹேண்டில் பண்ண தெரியாம மனம் போன போக்குல தன்னுடைய வெளிப்பாடுகளை சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப மனம் இங்க கெட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி இருக்கு. ரெண்டாவது, கொஞ்சம் இவங்க உணர்ச்சி வசப்பட்டு கைகளை தூக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது அடுத்தவங்களிடையே வம்பு, சண்டை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வேகமாக தன்னை அறியாமே இவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு உடல் சூடு அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால உடல் சூடு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு வெப்ப நோய்கள் இவங்களுக்கு அதிகமா வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கண்ணுல கோளாறு வரலாம், அல்லது மூலம் இவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரெண்டாவது பெண்களா இருந்தாங்கன்னா அந்த மாதவிடாய் சமயத்துல வலி இருக்கும், வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி ஹீட்டு சம்பந்தமா இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது ஆண்களாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் இவங்க அந்த ட்ரக்ஸ்க்கெலாம் கொஞ்சம், அந்த போதைப் பொருட்கள்லாம் கொஞ்சம் அடிமையாகக்கூடிய, வேகமாக லிமிட்டை தாண்டி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு நார்மலாக இல்லாமல் எதுலேயுமே ஒரு ரொம்ப வேகமாக போய் அதிகமாக அதில் அடிக்ட் ஆகி அதன் மூலயமா அடிக்கடி குடும்பத்துக்கு தொந்தரவு தர்றது, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம்
அதிகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு உறவுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப பழக்க வழக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும். கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால அக்கம் பக்கத்தில் இவங்களால ரொம்ப நெருங்கிய உறவாக இவங்களால இருக்க முடியாது. தன்னுடைய செயல்பாடுகளை வந்து மேக்சிமம் இவங்க வந்து ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வெளிப்படையாக எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்த மனிதர்களாக நினைத்து கொண்டு நிறைய காரியங்கள் வந்து தப்பாக செய்வாங்க. அந்த தப்பை செய்யறதுக்கு நிறையா பொய்களை பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இவங்க வந்து என்னன்னா, முதல்ல வந்து உண்மைக்கு மாறான விஷயங்கள்ல அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள். அப்போ இவங்ககிட்ட எந்த விதத்திலையும் நம்ம வந்து உண்மை அப்படிங்கிறத இவங்ககிட்ட இருந்து வாங்கவே முடியாது. இவங்க ஏதாவது ஒரு வரவு செலவு கணக்கு இவங்ககிட்ட நம்பி கொடுத்தோம்னாலும் அதில் வந்து இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு விதத்தில் ஒரு கெயினை எதிர்பார்க்காம இவங்க ஒரு செயலை செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனம், ஒரு சூழ்நிலையை கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர். எடுத்ததுக்கெல்லாம் எப்படி பேசணும், எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. ரொம்ப வந்து தர்க்க ரீதியாக பேசக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்கள். இவங்களுக்கு வேகமாக வந்து எதையுமே வந்து ஒரு புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அடுத்தவங்களை வந்து கோத்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையை கோத்து விட்டுட்டு இவங்க அதன் மூலயமா வந்து இவங்களுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. கொஞ்சம் சாமர்த்தியங்க தான். ஆனால் பின்னாடி இவங்களுக்கு வந்து வெப்ப நோய்கள் அதிகமாக வர்றதுனால இவங்க வந்து மனதை வந்து அமைதியாக வைத்து கொள்வதன் மூலம் இவங்களுடைய குடும்பம், குடும்ப நலம், உறவுகள் எல்லாமே வந்து நல்ல நிலைமைக்கு இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணணும், முதல்ல வாயை வந்து முதல்ல சரியாக வச்சுக்கணும். வாயிலிருந்து வார்த்தைகள் வரும்போது அதை எச்சரிக்கையாக கையாளணும். உறவுகளிடையே வந்து போட்டி பொறாமை குணம் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கக்கூடாது. குறிப்பாக சொல்ல போனோம்னா சகோதரஸ்தானம், தாய்கிட்டலாம் வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு மனநிலையில் இவங்களால பேச முடியும். எடுத்ததையும் பழகும்போது நல்லா பழகுவாங்க, மறுபடியும் கொண்டு வந்து பிரச்சனையை விட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்களால நம்பி எந்த காரியத்தையும் இவங்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைச்சா அந்த காரியம் வந்து முழுசாக நிறைவேறி அவங்களுக்கு நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் இந்த நேயர்கள் வந்து எந்த தொழிலில் செய்தாலும் வந்து கொஞ்சம் இடையில் வந்து சிக்கல் பிரச்சனையே பண்ணக்கூடியவர்கள் தான். குடும்பம் அப்படிங்கிற அமைப்பில் பார்க்கும்போது இவங்க வந்து குடும்பத்தில் வந்து தன்னுடைய வாக்கை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தினாங்கன்னா அந்த குடும்பம் நல்ல முறையில் போவோம். ஆனால் இவங்களால அந்த வாக்கை வந்து நல்ல முறையில் குடும்பத்தில் இருக்கிறவரையே பயன்படுத்த முடியாது. ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பொருளாதாரத்தில் இறுக்கி பிடிக்கிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள் மிகவும் சாமர்த்தியசாலிகள். அவங்ககிட்ட பொருளாதாரம் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் கடனும் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் பெரிய கடனாக இருக்காது. ஆனால் பொருளாதாரம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, இவங்க வழிபடக்கூடிய ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. மேலும் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா குளங்கள் உள்ள முருகனுடைய ஆலயம், இப்போ பழனியில் கூட வந்து வையாபுரி குளம் இருக்குது. அந்த மாதிரி குளம் அருகில் உள்ள முருகனுடைய ஆலயங்கள் வழிபடுவது சிறப்பு. அல்லது நாளி என்று சொல்லக்கூடிய கிணறுகள் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய ஆலயங்களில் இவங்க வழிபடுவதன் மூலயமா இவங்களுடைய பொருளாதாரம், குடும்ப நிலை இவங்களுக்கெல்லாம் வந்து மிக சீக்கிரமாக அமையும். ரெண்டாவது, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஒரு
ஏஜ் ஆனதுக்கப்புறம் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அமையறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26, 27, அந்த 28, 29 அந்த வயசுல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ திருமண வாழ்க்கை இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான அமைப்பும் வந்து இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. கல்வி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கல்வி ஒரு நல்ல கல்வி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொருளாதாரமும் இவங்ககிட்ட இருக்கும். ஆனால் மற்றவர்கள் மனம் புண்படும்படி இவங்க அதிகமான செயல்களை ஈடுபடுவதனால வந்து அனைவரது நம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு இவங்க கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. அந்த அடிப்படையில் இவங்க வந்து உறவுகளிடையே அதிகம் நெருங்கி பழக முடியாத ஒரு அமைப்பில் இந்த விருச்சக ராசி நேயர்கள் இருப்பார்கள். அதனால் இவங்க சொல்லும் மனமும் ஒரு ஒழுக்கமான நிலையில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை தரத்தை இவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம். ரெண்டாவது இவங்க வந்து ஆன்மீக விஷயங்களை நிறையா படிப்பதன் மூலியம் நிறையா புத்தகங்களை இவங்கள் படிப்பதன் மூலயமா இவங்க தங்களுடைய வாழ்க்கையினுடைய தராதாரத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஏன்னா ஒருவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒழுக்கமும் சரியான ஒரு அறிவும் ஒரு சூழ்நிலையோட பழகக்கூடிய செயல்பாடும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எது இருந்தாலும் எல்லாம் இல்லாதது போல தான். அதனால் இவங்க நல்ல நட்புகளையும் நல்ல உறவுகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் இவங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்க ஆன்மீகத்தில் ஒழுக்கமாக இருக்கணும். ஆன்மீகனாவே ஒழுக்கம்தான். ரெண்டாவது நிறைய புத்தகங்களை படிப்பதன் மூலயமா இவங்களுடைய அறிவு வளரக்கூடியது. கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை இவங்க ஓரளவு அப்பைக்கப்ப படிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா அல்லது அந்த ராமாயண மகாபாரத கதைகளையும் அறிவு கதைகளையும் நீதி கதைகளையும் இவங்க கேட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றி இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைப்பாட்டுக்கு வரலாம். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எனவே எண்ணமும் மனமும் சிந்தனையும் செயலும் நாம்பளாக பார்த்து ஒரு புரிதலோட வழிநடத்தக்கூடிய அமைப்பு தான் மனம். அந்த மனம் நமக்கு வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் எந்த நிலைக்கும் வந்து நம்மளை தயார் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு நல்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு கண்டிப்பாக உண்டு. மேலும் நான் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.